புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் கவிஞர் தங்கமூர்த்தி தலைமை வகித்தார். விழாவிற்கு புவனேஸ்வரி தங்க மாளிகை உரிமையாளர் நடராஜன் மற்றும் தங்கம், பல் மருத்துவமனை மருத்துவர் தங்க அருண் ஆகியோர் சிறப்பு விருந்தினராகவும், பள்ளியின் இயக்குனர் ஆர் சுதர்சன் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டார். ஆத்ம யோகா மையத்தின் நிறுவனர் யோகா பாண்டியன் யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளித்தார். தொடர்ந்து மாணவர்களின் சிறப்பான யோகா செய்முறைகள் நிகழ்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கௌரவ விருந்தினர் பள்ளியின் இயக்குனர் ஆர் சுதர்சன் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் பல் மருத்துவர் தங்க அருண் பேசும்போது, யோகா கலையானது இந்தியாவில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு சர்வதேச அளவில் யோகாவுக்கென்று ஒரு தினம் கொண்டாட வேண்டும் என்ற முடிவை எய்தி இன்றைக்கு 11வது சர்வதேச யோகா தினமாக ஜூன் 21 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. யோகாவை பற்றி அதிகம் தெரிந்து வைத்திருப்பதால் தான் இப்பள்ளி மாணவர்கள் மிக அழகாக மிக சரியாக யோகா செய்முறைகளை செய்து காட்டினார்கள். மேலும் வேறெங்கும் இல்லாத வகையில் இப்பள்ளி மாணவர்கள் மாவட்ட, மாநில, தேசிய, சர்வதேச அளவில் யோகா போட்டிகளில் சாம்பியன்களாகி பள்ளிக்கும் பிறந்த ஊருக்கும் பெருமை சேர்க்கின்றார்கள். யோகா என்பது உடம்பை, மனதை, உயிரை ஒரு சேர பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதே. புதுக்கோட்டையில் இருக்கின்ற பள்ளிகளில் எல்லா வகையிலும் முதன்மையாக வைத்திருக்கின்ற பள்ளியாக இந்த பள்ளியை முதல்வர் தங்கமூர்த்தி அவர்கள் வைத்திருப்பதால் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த யோகா தின நிகழ்வை உலகத்திற்கே முதலாவதாக நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த பள்ளியில் யோகமான மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் புவனேஸ்வரி, நகை மாளிகை உரிமையாளர் நடராஜன் வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக ஆத்மா அகாடமி செயலாளர் புவனேஸ்வரி பாண்டியன் வரவேற்க, நிர்வாக பள்ளியின் துணை முதல்வர் குமாரவேல் நன்றியுரை வழங்கினார். நிகழ்வை ஆசிரியர் உதயகுமார் தொகுத்து வழங்கினார். தினமலை செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் அசோக்.